ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நம்ம மாத பலன்களாகப்பட்ட இந்த ஆவணி மாத பலன்களை சொல்ல போறோம். இந்த ஆவணி மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாத பலன்கள், அதுவும் தமிழ் மாதம் நம்ம குறிக்கும் போது அந்த சூரியனுடைய நகர்வை பொறுத்துதான் இந்த மாத பலன்களாகப்பட்ட அந்த தமிழ் மாதம் நம்ம குறிக்கிறோம். இந்த மாதத்துல 17ஆம் தேதி அந்த சூரியன் ஆகப்பட்டவர் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாக கூடிய அந்த சூரியனின் தன்மைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா மிதுன ராசியில செவ்வாய் பகவான் இருக்கிறார். அடுத்து கடக ராசியில குரு உச்சம் பெற்று இருக்கிறார். அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள், இது என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இதுல முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அப்போ இந்த மாதம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, எந்த இடத்துல நீங்க கவனமாக இருக்கணும், எதன் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் தீரப்போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி என்பர்கள் சகோதர ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். இவர்களுக்கு எப்போதுமே பாத்தீங்கன்னா உடன் பிறந்தவர்கள் மீது அலாதியான ஒரு விருப்பம் அப்படின்றது இருக்கும். காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி, 3ஆம் பாவகம்ன்றது பாத்தீங்கன்னா சகோதர ஸ்தானத்தையும் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் உபஜய ஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு ராசி தான். இந்த ராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மாதிரியான ஒரு குணநலன்கள் தான் இருக்கும். எப்போதுமே உடன் பிறந்தவர்கள் கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பாங்க. அவர்கள் என்னதான் இவர்களை வெறுத்து ஒதுக்கினாலும், அவர்கள் என்னதான் இவர்கள் கிட்ட ரொம்ப ஏளனமாக பேசினாலும், தன்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரியான சில விஷயங்களை பேசினா கூட அதெல்லாம் பெரிய அளவுக்கு கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவர்களுக்கு அந்த பாசம் தான் முக்கியம். அந்த பாசம், நேசம், உடன்பிறப்பு அப்படின்ற ஒரு இரத்த பந்தம் அப்படின்றத விரும்பக்கூடியவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள். இந்த மிதுன ராசி என்பர்கள்ல இந்த ராசிக்கு அதிபதி புதன்னாலே பாத்தீங்கன்னா ஒரு பாசத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகம் தான். அதாவது இளம் வயதினரை குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகமும் இந்த புதன் தான். இந்த புதனுடைய ராசியில இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே இவர்களினுடைய வேலையில ரொம்ப கராரா இருப்பாங்க. அதாவது கரார் மீன்ஸ் என்ன அப்படின்னா தன்னுடைய வேலைக்கு போகதான் மற்றவர்களினுடைய செயல்கள் அப்படின்ற மாதிரியாக இருப்பாங்க. ஒரு ரொம்ப நெருக்கடியா வேலை இருக்கு, ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, ஒரு டாஸ்க் இருக்கு அப்படின்னா அந்த டாஸ்க் தான் முதல்ல முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஷிப், உறவுகள், அம்மா அப்பா, உடன்பிறப்புகள் எல்லாருமே இவர்களுக்கு ஒரு அமைப்பு வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியாக அந்த வேலையில மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அந்த அலுவலகத்துல பாத்தீங்கன்னா இவர்கள் இல்லாத இடமே கிடையாது. அந்த எத்தனை பெரிய அலுவலகமாக இருந்தாலும் சரி, ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய அலுவலகமாக இருந்தாலும் சரி, ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய அலுவலகமா இருந்தாலும் சரி, ஏன் ஒரு மினிமம் ஒரு 3-4 பேர் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல மிதுனராசி என்பர்கள் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஏன்னா ஒரு திறமைசாலிகள் இல்லாத இடம் அப்படின்றது எங்கேயுமே கிடையாது. அல்ல இந்த மிதுனராசி என்பர்கள் தான் முதன்மை வாய்ந்தவர்கள். இப்படிப்பட்ட இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல மிகப்பெரிய அளவுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு யோகமான ஒரு நேரமாக இருக்கும். அந்த சொத்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்கள் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய வாய்ப்புகள் இவர்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்றதும் தெரியாது. அதே மாதிரி சொத்துக்களுக்காக நீங்க லோன் எடுக்கும் போதும் பாத்தீங்கன்னா ஒரு தயக்கம் இருக்கும் உங்களுக்கு. என்னடா இது நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளுக்கு சிபில் ஸ்கோர் எல்லாம் கிளியர் ஆயிருக்குமா ஆகாதா அப்படின்ற மாதிரியான சில தயக்கங்கள்லாம் இருக்கும். ஆனா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு அந்த லோன் அப்ரூவல் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு விரைவாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரம். எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகங்கள் தான். இந்த கிரகங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையும் கிடையாது, கிரகங்கள் இல்லாத ஒவ்வொரு மணித்துளியும் கிடையாது. இப்போ நீங்க ஒரு நிமிஷத்துக்கு யாரையாவது ஒருத்தரை சந்திக்கிறீங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் மனசு வச்சாதான் அந்த நபரை நீங்க சந்திக்கவே முடியும். அந்த அளவிற்கு இதனால் வரைக்கும் சொத்து வாங்குறதுக்கு நீங்க யாரெல்லாமோ பார்த்திருப்பீங்க, என்னெல்லாமோ முயற்சி செஞ்சிருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை
தராது. ஆனா இப்போ ஒரு எளிய ஒரு நபரை சந்திப்பீங்க. அந்த நபர் மூலமாக உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில பயணங்களை தொடர்வதற்குண்டான ஒரு நேரம். அதன் மூலமாக அதிகப்படியான வருமானம், அதிகப்படியான வாழ்க்கை அந்தஸ்து, இது எல்லாத்தையுமே அடைவதற்குண்டான ஒரு நேரம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 7 மாதங்களுக்கு வெளிநாட்டுல தங்கி இருந்து வேலை செய்து திரும்பியும் உங்களுடைய சொந்த நாட்டிற்கு வர்றது, இல்ல அப்படின்ற பட்சத்துல ஒரு 2 வருஷ கான்ட்ராக்டா நீங்க வெளிநாட்டுக்கு போகிறது, இந்த மாதிரியாக வெளிநாட்டு பயணங்களை இந்த மாதத்திலிருந்து தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள், முதல் நட்சத்திரம் மிருகசீரிடம் தான். இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா இவர்களினுடைய வேலையில மிகவும் ஒரு தெளிவு வாய்ந்த ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. யாரு வேலையில குற்றம் செய்தாலும் அதை கண்டுபிடித்து அவர்கள் மீதான சில தவறுகளை சரி செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. வேற ராசி என்பர்கள் தான் யாராவது குற்றம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அவர்களினுடைய வேலையில குற்றம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை நேரா போய் உயர் அதிகாரிகள் கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த மிருகசீரிட நட்சத்திர நண்பர்கள் அப்படி கிடையவே கிடையாது. தன் கூட வேலை செய்யக்கூடிய நபர்கள் அதிகப்படியாக குற்றங்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, வேலைகளை எல்லாத்தையும் தவறாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவர்களினுடைய வேலையில மிகப்பெரிய ஒரு உயர்வை அடைந்து கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம மிருகசீரிட நட்சத்திர நண்பர்கள். இவர்களுக்கு இந்த மாதத்துல மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பதவிகள், ப்ரமோஷன்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா இவர்களினுடைய வேலையில எதிர்பாராத பண வரவுகள், இதெல்லாமே இவர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு ப்ரமோஷன் பாத்தீங்கன்னா ப்ரமோஷனை மாத்திரம் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க, ஆனா ஹைகோட சேர்ந்த ப்ரமோஷன் அப்படின்றத நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம், ஒரு ராகுவினுடைய நட்சத்திரம். எல்லா இடத்துலயும் எல்லாரையும் சமாளிச்சு வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான். அந்த யாரு என்ன பெரிய பிரச்சனைகள் பண்ணாலும் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தன்னுடைய திறமையினால முடித்து கொண்டு வருபவர்கள் நம்ம திருவாதிரை நட்சத்திரம். இவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது வரும். லைஃப் ஸ்டைலே ஒரு மாறக்கூடிய ஒரு நேரம். மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல இருந்த இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள்லாம் இந்த மாதத்துல இருந்து அப்படியே உங்களுடைய வாழ்க்கை மாற்றம்ன்றது வரப்போகுது. அடுத்து கணவன் மனைவி பிரிவுகள்ல இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். வழக்கு சம்பந்தப்பட்ட விவாகரத்து வழக்குகள் எல்லாம் இந்த மாதம் முடிவடைவதற்குண்டான ஒரு நேரம். மனைவியை பிரிய முடியாத சில கணவன்மார்களுக்கு, திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு அதுல இருந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன், சில இடத்துல எல்லாம் விவாகரத்து கிடைச்சது அப்படின்னா நீங்க இவங்களை முழுமையாகவே விவாகரத்து பண்ணணும். சில இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க அவர்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியாக உங்களுக்குன்னு சில சலுகைகள் அப்படின்றது அந்த விவாகரத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்த கடைசி நட்சத்திரமான இந்த மிதுன ராசியில புனர்பூசம் நட்சத்திரம், இது ஒரு குருவினுடைய நட்சத்திரம். குருவனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அதிகப்படியாக ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்லயோ இல்ல ஒரு காலேஜ்லயோ, அடுத்து பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டாக்டர் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இவர்களினுடைய குடும்ப பிரச்சனைகள் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா 1-2 பிரச்சனைகள் கிடையாது. இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு கடன் பிரச்சனை, அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பெற்றோர்கள், இவர்கள் எல்லாரையுமே இவங்க ஹேண்டில் பண்ணணும். ஒரு கையில 5 விரல் இருக்கிற மாதிரி 5 விதமான பிரச்சனைகளையும் ஹேண்டில் பண்ணி தன்னையும் உறுதிப்படுத்தி கொண்டு நடப்பவர்கள் நம்ம புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள். இந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டு வருது மேடம் அப்படின்ற மாதிரியாக சில பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல அந்த உடல்நிலை சம்பந்தப்பட்ட சில ஏற்றங்கள், அதாவது இது வரைக்கும் பிபி பாத்தீங்கன்னா ஹை பிபியா இருக்கும். என்ன காரணம்னே அவங்களுக்கே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பிபியும் சுகரும் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஒரு விஷயங்களாக இருக்கும். சில பேருக்கு இன்சுலின் போட்டும்
மருத்துவத்துல அதாவது ஹாஸ்பிட்டல்ல போய் 2 நாள் அங்க அட்மிட் ஆகி இருந்து சரி பண்ணிட்டு வந்தாதான் அந்த அளவு எல்லாம் குறையறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் கடந்த ஒரு 4 மாதத்துல இருக்கும். இந்த மாதிரியான ஜென்ரலா இருக்கக்கூடிய சில மருத்துவம் சார்ந்த சில பிரச்சனைகள்லாம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல குறைவதற்குண்டான ஒரு நேரம். அதே மாதிரி வயது மூத்தோர்கள் அப்படின்னு சொல்லும் போது இவர்கள் அளவுக்கு அதிகமான ஒரு ஆசைகளோட இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. அந்த ஆசைகள் எல்லாமே இந்த மாதத்துல நிறைவடைவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இவர்களுக்கு தசாபுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் திசை, அடுத்து பாத்தீங்கன்னா புதன் திசையில சுக்கிர புத்தி, இந்த மாதிரியான தசாபுத்திகளாக இருக்கும். இல்ல சனி திசையில கேது புத்தி, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது இந்த கோச்சார கிரகங்கள் இப்போ சனி திசையே நடக்குது. உங்களுக்கு கோச்சாரத்துல சனி வக்ரமாக இருக்கிறார் 10ஆம் இடத்துல. அப்படி இருக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி 7ஆம் இடத்துல இருக்க கூட அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போகுது? சனி 7ஆம் இடத்துல எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. அதுவும் இந்த கோச்சாரத்துல வக்ரமா இருக்கு, உங்களுக்கு வக்ரமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு அளவு கடந்த சில நன்மைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லி இருக்கிறோம். அது மாதிரி தசாபுத்திகளை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.